குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளபடியே வங்கி சார்ந்த கடன் உதவிகள் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, அன்றாட வாழ்வியலில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியவங்க யாருங்க? கட்டிட தொழிலாளர்கள். அது ஒரு கொத்தனாராக இருக்கலாம், ஒரு நிமிந்தாளாக இருக்கலாம், ஏன் ஒரு சித்தாள் இருக்கலாம். சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் வங்கிகளில் கடன் உதவிகள் தர்றாங்களா இல்லையா? அப்படி தர்றாங்கன்னா என்ன மாதிரியான ஆவணங்களை வங்கிகள் எதிர்பார்க்குறாங்க? அது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம கட்டிட தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அன்றாடம் சம்பளம் பெறக்கூடியவர்கள். யாரும் பெரும்பாலும் மாத சம்பளம் பெறுவதாக பெரிய தரவுகள் இல்லை. அதே மாதிரி ஒரு சில கான்ட்ராக்டர்கள் வார சம்பளம் கொடுக்கறதாக ஒரு தரவு உண்டு. சரிங்களா? இருந்தாலும் நம்முடைய மக்கள் அன்றாட தினக்கூலி அப்படிங்கிற அடிப்படையில் தினசரி சம்பளத்தை தான் எதிர்பார்த்து தன்னுடைய காலங்களை கடத்தி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அது மாதிரியான சாமானிய மக்கள் எப்படியாக ஒரு வங்கியில் கடன் உதவிகள் பெறலாம், எது மாதிரியான ஆவணங்களை அவங்க வங்கிகளில் சமர்ப்பணம் செய்யலாம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு அண்ணன் கேட்டார், நான் ஒரு கஸ்டமர் ஒருத்தரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அவர் வீடு கட்டிகிட்டு இருக்காரு, அவருக்கு லோன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்கொயரி பண்ணப்போ ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்காக அங்கே போயிருந்தேன். அப்போது ஒரு கொத்தனார் அண்ணன் கேட்டார், சார் நீங்கள் பேங்க்லேருந்து சார் வரீங்க அப்படின்னாரு. ஆமாண்ணே அப்படின்னா. என்ன பேங்க் சார் அப்படின்னு கேட்டார். நான் நம்ம பேங்க்கோடைய நேமை சொன்னேன். சார் எங்களுக்கெல்லாம் லோன் தருவாங்களா சார் அப்படின்னு கேட்டார். என்னண்ணே, உங்களுக்குலாம் தரமாட்டாங்களா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை சார், நான் கேட்டு பார்த்தேன் சார், தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சில தகவல்களை அவர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவருக்கான ஒரு சொல்யூஷன் தீர்வுகளை, எனக்கு தெரிஞ்ச தீர்வுகளை சொல்லிட்டு வந்தேன். ஸோ அவர் எண்ட் ஆஃப் த செஷன், அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சோடனே அவர் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக, தம்பி டீ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டார். சாருன்னு ஆரம்பித்தவர் தம்பி டீ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் அவர் கூட டீ சாப்பிட்டுட்டு வந்தேன். அவர்கிட்ட நான் என்ன பேசினேன், அவர்கிட்ட நான் என்ன தெளிவுபடுத்தினேன் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். சரிங்களா? ஓகே. நான் போய் பார்த்த வாடிக்கையாளர் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர். சரிங்களா? அவருடைய மாத வருமானம் 98,000 ரூபாய். நிகர சம்பளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது 98,000 ரூபாய் நெட் சேலரி. அவருக்கு ஆல்ரெடி சில லோன்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அது போக அவர் ஹோம் ரெனோவேஷன், புதுப்பிப்பு கடன் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கடன் உதவி கேட்டு வந்திருந்தார். க்ளோஸ் டு அது ஒரு 10 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த 10 லட்ச ரூபாயை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான் நான் நம்ம குழுவிலேருந்து வந்தக்கூடிய அந்த லோன் என்கொயரியை நான் சால்வ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவம் தான். அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிட்டு, சார் உங்களுக்கு பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க சார், இந்த பர்பஸ்ன்னு சொல்லிவிடுங்க, உங்களுக்கு இன்னொரு 1 வீக்கில் லோன் சாங்ஷன் ஆகிடும் அப்படின்ற தகவல் சொல்லிட்டு இருக்கேன். அங்கே அந்த கொத்தனார் அண்ணன் பார்த்துட்டே இருந்தார். என்னடா ஆகணும், 2 பேர் ஏதோ லோனுன்றானுங்க, ஒரு வாரத்தில் வந்துடும்ன்றானுங்க அப்படிங்கிற மாதிரியே பாட்டுருந்தார். அப்புறம் அவர்கிட்ட ஓகே சார் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோடனே அவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் கேட்டார். சார் அப்படின்னாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னேன். சார் இவங்களுக்குலாம் லோன் தருவீங்க, எங்களுக்குலாம் லோன் தருவீங்களா சார் அப்படின்னாரு. அண்ணே எல்லாத்துக்கும் தரத்தானே பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர், சார் நான் 2-3 பேங்க்கில் கேட்டேன் சார், எங்களுக்குலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. அப்படிங்களா, சரி ஓகேண்ணே அப்படின்னா. அப்புறம் அவர் சொன்ன இன்னொரு தகவல் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னா, சார் ஒருத்தர் ஒரு ஒரு ஆடு ஒன்று, ஒரு விளம்பரம் பார்த்தேன் சார்,
அதில் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அங்கே போனேன் சார். அவங்க எங்ககிட்ட நீங்கள் முதல்ல ஒரு 2000 ரூபா நீங்கள் கொடுக்கணும், அதுக்கப்புறமேல உங்கள் ஆவணங்களை கொடுக்கணும், நாங்கள் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு லோன் பண்ணி தரோன்னு சொன்னாங்க சார். அவங்களே எங்களை ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் அலைய விட்டாங்க சார். அப்புறம் கடைசியாக கேட்டால் உங்களுக்கு அங்கே எலிஜிபிலிட்டி இல்லைங்க, இங்கே பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த அலைச்சலும் போச்சு, அது போக நாங்கள் கட்டின அந்த 2000 ரூபாயும் போச்சு சார் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ அந்த அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அண்ணே முதல்ல உங்ககிட்ட லோன் வாங்கி தரேன், எனக்கு நீ இந்த பணம் கொடு அப்படின்னு கேட்குற முறையே ரொம்ப தவறு, சரிங்களா? அதுவும் ஆவணங்களை கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட அட்வான்ஸாக பணம் கேட்குறது ரொம்ப பெரிய தவறு. அதை கொடுத்தது உங்கள் தவறு அப்படின்னு. என்ன சார் பண்ணுறது, காசு வேணுமில்ல அப்படின்னாரு. ஒரு விதத்தில் பார்த்தா அவர் சொல்கிறதும் சரிதான். அப்போது அந்த இடத்துல சரி ஓகே, இந்த இதை இப்படியே நம்ம உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுருவோம், சரிங்களா? அப்புறம் அண்ணன்கிட்ட கேட்டேன், சரிங்கண்ணே தினசரி எவ்வளோண்ணே சம்பளம் அப்படின்னு கேட்டேன். சார் நான் கொத்தனார் சார், எனக்கு 1200 தராங்க சார் அப்படின்னாரு. ஓகேண்ணே ஓகேண்ணே. அப்புறமேலு அவங்க மிஸ்ஸஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அப்புறமேலு பசங்க என்ன பண்ணுறாங்க இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். சில தரவுகள் சொன்னார். அப்போ அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணே வேறு ஏதாச்சும் நமக்கு சேவிங்ஸு அந்த மாதிரி இது வச்சுருக்கீங்களாண்ணே அப்படின்னு கேட்டேன். சார் இல்லை சார், இப்போ தான் சார் இந்த ஒரு இடத்த வாங்கியிருக்கேன் சார், இதில் வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன் சார் அப்படின்னாரு. சரி ஓகேண்ணே. அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஐடியா சொன்னேன், என்னென்னா ஆனால் எந்த பேங்க்கில் வரவு செலவு வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவர் ஒரு பேங்க்கோடைய பெயரை சொன்னார். அது வந்து ஒரு அரசு வங்கி, சரிங்களா? நான் அப்போது சொன்னேன், ஆனால் அங்கே அப்ரோச் பண்ணி பாருங்கள், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறேன்னு. என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னா, முதல்ல பேன் கார்டு, சரிங்களா? அடுத்து ஆதார் கார்டு, ஓகேங்களா? அப்புறம் நாம் இன்ன வேலை தான் பார்க்குறோம், இன்னாட்ட தான் அந்த வேலையை பார்க்குறோம், நமக்கு இன்ன சம்பளம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வருமான சான்றிதழ், சரிங்களா? நம்ம ஒரு இன்ஜினியர் கீழே வேலை பார்ப்போம், இல்லை ஒரு கான்ட்ராக்ட் அண்ணன் கீழே வேலை பார்ப்போம், அவங்கக்கிட்ட அவங்க லெட்டர் ஹெட் வச்சுருப்பாங்க, வாட்டெவர் ஏதோ ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட எழுதி வாங்கணும். இவர் பேர் இந்த பேருங்க, இவருடைய வயசு இந்த வயசு இந்த அட்ரஸில் இருக்கார், இவர் என்கிட்ட இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறாரு, இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் வாங்கினாலும் சில வங்கிகள் வங்கி சாரா நிறுவனங்கள் வந்து லோன் பண்ணி தராங்க, சரிங்களா? இதில் வட்டி விகிதம் மாறுபடும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுபடும், சரிங்களா? அப்புறமேலு அது அக்கௌண்ட்டில் வாங்கினா அதுக்கு ஒரு சில வங்கிகள் பண்ணுறாங்க, அதை சார்ந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு வட்டி விகிதம் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும், சரிங்களா? கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துடாமல் லோன் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இங்கே யாரும் ஏமாத்துறதுக்கு தயாராக இல்லை, ஆனால் நிறைய பேர் ஏமாறுறதுக்கு தயாராக இருக்கும். அதனாலன்னு நீங்கள் உங்களுடைய ஆவணங்களை வங்கிகளில் கொடுத்து உங்களுடைய சிபில் ஸ்கோர், உங்களோட வருமான சான்றிதழ், உங்களோட அடையாள ஆதார், அடையாள பேன் கார்டு இதெல்லாத்தையும் வங்கிகள் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு லோன் தர போகிறாங்க. இவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறக்காக யாருங்க லோன் தர போகிறது சார்? அதை முதல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த அண்ணன்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி முடித்தோன்னே ஒன்றுமே சொன்ன மாதிரி தான், சாருன்னு ஆரம்பித்த அந்த உரையாடல் தம்பின்னு சொல்லி முடிஞ்சு, அப்புறமேல் நானும் அவரும் ஒரு டீயை சாப்பிட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். அந்த அனுபவத்தை உங்களுக்கும் ஒரு சின்ன காணொலியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். உள்ளபடியே உங்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது குறித்து ஏதேனும் உங்களுக்கு கருத்து, ஏதேனும் இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்முடைய குழுவினர் உங்களுக்கு அதற்கான தெரிவுகளை நிச்சயமாக தெரியப்படுத்துவாங்க, சரிங்களா? வேறு ஒரு அண்ணே இருங்க, நிமிந்தாளுக்கெல்லாம் லோன் தருவாங்களா? தருவாங்கண்ணே. சித்தாளுக்கு லோன் தருவாங்களா? அண்ணே தருவாங்கண்ணே, எல்லாருக்குமே தருவாங்கண்ணே. அண்ணே கூடுதல் தகவல், உங்கள் கான்ட்ராக்டர் இருக்காருல்ல அவருக்கும் லோன் தருவாங்க, உங்கள் இன்ஜினியர் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் லோன் தருவாங்க, சரிங்களா? இந்த கொத்தனாரனுக்கு என்ன விஷயம் சொன்னோன்னா அதே தான் நிமிந்தாளுக்கும், அதே தான் சித்தாளுக்கும், அதே தான் இன்ஜினியருக்கும், அதே தான் கான்ட்ராக்ட்காருக்கும். இந்த கான்ட்ராக்ட்காரு இன்ஜினியருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைல் பண்ணணும்னே, சரிங்களா? சில அன்னைங்க வந்து வெறும் கான்ட்ராக்ட் மட்டும் எடுத்துருப்பாங்க, சில அன்னைங்க வந்து நாங்கள் வீடு கட்டி விற்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள்லாம் ஐடிஆர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும்ண்ணே.
அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி தேவைப்பட்டால் எடுத்துப்பாங்க, சிலவங்க எம்எஸ்எம்இ போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வாட் எவர் ஏதோ ஒரு ஆவணங்கள் நம்ம இந்த தொழில் தான் பண்ணுறோம், இத்தனை வருஷமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் பேங்க்கில் லோன் தருவாங்க. சரிங்களா? எனிவே இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக தகவல்கள் தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக இந்த வீடியோவை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். இது போன்ற சாமானிய மக்களுக்கான வங்கி சார்ந்த தெளிவுகளை தரவுகளை தகவல்களை நம்மளுடைய மக்கள் நண்பன் மீடியா இந்த வலையொலியில் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் அமைதியாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உள்ளபடியே இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? எதுவுமே இங்கே கட்டாயம் கிடையாது. உங்களுடைய விருப்பம் இருந்தால் அதை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.